விஜய் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் உனக்கும் சொல்லிக்கிறேன். நான் நினைக்கல விஜய் சார தப்பா நினைக்காதீங்க. அவரு ஏன் வந்து போராட்ட களத்துக்கு வரமாட்டுறாரு, ஏன் மக்களை அங்க கூட்டின்னு போறாரு? ஏங்க கள்ளக்குறிச்சியில எதனா பிரச்சனையானா போனாருல்ல, அப்புறமா நான் நீங்க போலன்னு சொல்லக்கூடாது, போவாரு. எதுக்கு போனோம், எங்கெங்க பப்ளிசிட்டி வேணும், எதுக்கு நீங்க மைக் எடுத்துட்டு வந்து நீக்க மாட்டீங்களோ அங்கெல்லாம் போவாரு. இப்ப கள்ளக்குறிச்சியில நீ வந்து அவ்வளவு இது நடந்திருக்கு, மேசிவ் டெத், அங்க போயிட்டு நீ வந்து மைக் எடுத்துட்டு வந்து நீட்டுவியா? யோசிப்பேன். அப்ப அங்க போவேன். அஜித் இறந்து போயிட்டாரு, அங்க வந்து மைக்க நீட்டுவியா? யோசிப்பேன். அப்ப அங்க போவேன். ஆனா துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திற்கு போனா மைக்க நீட்டுவியா? நீட்ட கண்டிப்பா இதெல்லாம் கேட்கணும்ல. திடீர்னு எதுக்காக போறாங்க, நீங்க என்ன வைக்கிறீங்க கேட்டா என்னன்னு சொல்லுவேன். அங்க போயிட்டு நான் சினிமா படம் டைலாக் மாதிரி பின்னாடி டப்பிங்கா பேச முடியும்? அங்கே கேள்வி கேட்பான், சார் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன தீர்வு நீங்க சொல்ல போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப இருக்கிற அரசாங்கத்திடம் என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? மைக் வச்சு ஊதுறதுக்கா?